அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்களை மன்னித்தல்வானாக. இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நன்னாளில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதைப் போல எம் உம்மத்தினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அருள் பாலித்து அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எமக்கு அளித்திருக்கின்ற நிஅமத்துக்கள், அருட்செல்வங்கள் அதிகம். நாம் அவற்றை எண்ணி பார்ப்போமையானால் நாம் தோற்று போய் விடுவோம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையில் பல நிஅமத்துக்களை அள்ளி சொரிந்திருக்கின்றான். எதை நினைத்து பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அவனுக்கு ஷுக்கூர், நன்றி செலுத்துவது எம்முடைய கடமையாகி இருக்கிறது. ஷுக்கூர், நன்றி என்பது இரண்டு வகையாகும். ஒன்று, நாவால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவால் மனநிறைவோடு அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவது. இன்னும் ஒன்று, அதனை செயல் ரீதியாக நிரூபித்து காட்டுவது. ஒரு அடியானுக்கு செய்கின்ற நன்றி ஒரு பக்கம் இருக்க, ஒரு அடியான் தன் ரப்புக்கு செய்கின்ற நன்றி ஷுக்கூர் இவ்வாறாக இரண்டு வகையாகி இருக்கிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு தன் சஹாபா தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில இருந்த ஒரு நபித்தோழர் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு ரொம்ப மிகவும் அருகாமையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களோடு நெருக்கமாக உறவாடுவதும் உட்காருவதும் அவர்கள் விடயங்களில் அதிக கரிசனை காட்டுவதும் வழமையானது. நபிகளாருக்கு ரொம்ப விருப்பமான சஹாபாக்களுள் ஒருவராக மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சஹாபியை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கேள்விகளை கேட்டார்கள். யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹ்தல் யௌம், அபூ ஹாரிஸாவை இன்று காலையிலே நீங்கள் எவ்வாறு கண்விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, ஒரு உண்மையான முஃமினான நிலையிலே நான் இன்று காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இரண்டாவது கேட்டார்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். ஈமானை பற்றி கேட்டால் எதை காட்டி, எவ்வளவு காட்டி நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்று. அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய ஈமானை பற்றி கேட்டிருக்கிறீர்கள், என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது தெரியுமா?
தொழுகைக்காக நான் முசல்லாவிலே நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய 2 கண்மணிகளினாலும் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே. என்னுடைய ஈமானிய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே. ஆகையினால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கக்கூடிய அளவுக்கு நான் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறேன். ருக்கூஉக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய இன்பகரமான வார்த்தைகளுடைய காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். அதனால் ருக்கூஇலிருந்து அந்த ரப்பை நான் அதிகமாக தஸ்பீஹ் செய்து அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். அதனால் அந்த கொடிய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற இடமாக என்னுடைய சுஜூதை நான் நீளமாக்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஈமானியத்திற்கான அடையாளம் என்று அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹாரிஸா, உங்களிடத்தில் இப்படியான ஈமானிய உயர்ந்த நிலை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய வாயினால் இப்படியான ஒரு பதிலை இந்த உம்மத்தினருக்கு நான் கொடுப்பதற்காக எதிர்பார்த்து கேட்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உண்மையான இறை விசுவாசி முஃமினான மனிதனுடைய தொழுகையினுடைய அச்சநிலை எப்படி இருந்தது என்பதனை இந்த அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாக்கு மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் உணர்கிற போது எங்களுடைய தொழுகை நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைய பிரசங்கம் தொழாத மக்களுக்கானது அல்ல. தொழுகின்ற எம்மிடத்திலே காணப்படுகின்ற சில தவறுகள் என்ன, நாம் தொழுவது சரிதானா, எம்முடைய தொழுகையில என்ன என்ன எல்லாம் நாம் மாற்ற வேண்டி இருக்கிறது, அல்லது எவைகளை எல்லாம் இன்னும் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது, அல்லது நாம் எதை தேவைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எம்முடைய கவனத்திற்கு இந்த நேரத்திலே நான் எடுத்துக்கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். தொழுகையாளிகளுக்கான சில உபதேசங்கள் இன்றைய குத்பா பிரசங்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. தொழுகை என்பது ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசமாகும். ஒரு முஸ்லீமையும் ஒரு காஃபிரையும் பிரிப்பது தொழுகையாகும். தொழுகின்றவர்கள் முஸ்லீம்கள், தொழுகை இல்லாதவர்கள் காஃபிர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது, மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகை நேரம் வந்தும் யார் ஒருவன் அந்த தொழுகையை தொழாமல் அலட்சியமாக அந்த தொழுகை விட்டு விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலும் ஜும்ஆவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மிக மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு ஜும்ஆவுடைய நன்னாளை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதவர்களும் எம்மத்தியிலே இருக்கிறார்கள். அந்த தொழுகையை தொழாத நிலையில் வந்து உட்கார்ந்திருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற சில தவறுகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நீங்கள் நினைத்தவாறு தொழுவது தொழுகை அல்ல, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள், அதுதான் தொழுகை என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தயாராகின்ற நிலைமையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேயே உது எடுத்துக் கொள்ளுவார்கள். பரிபூரணமாக உது செய்ததற்கு பிறகு தன் மனைவியோடு பேசுவதற்கு முன்னால் ஒரு துஆவை ஓதிக் கொள்ளுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் ரவாஹு முஸ்லிம்.
நாங்கள் 5 கலிமாக்களை சிறு வயதிலேயே பாடமாக்கி இருக்கின்றோம். 2ஆம் கலிமா ஷஹாதா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்ததற்கு பிறகு தொடராக ஓதி வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், நபியே நாயகமே, உது எடுத்ததற்கு பிறகு இந்த துஆவையா நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், சொர்க்கம் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு விருப்பமான இன்னும் ஒரு தோழர் இருந்தார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய 8 கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படுகின்ற ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதை செய்து வாருங்கள். சுவர்க்கத்தினுடைய ஒரு வாசல் அல்ல, 8 கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க விரும்பின வாசலினூடாக அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்று சொன்ன போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே நாயகம், எனக்கு அதனை சொல்லித்தாருங்கள். உது செய்ததற்கு பிறகு ஓதுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற அழகான, நேர்த்தியான, தூய்மையான நல்ல ஆடைகளை எடுத்து அணிந்து கொள்ளுவார்கள். உது எடுத்த நிலையிலேயே வீட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். வருகிற போது ஒரு துஆவை ஓதிக்கொண்டு வருவார்கள், மஸ்ஜிதினுடைய படியை மிதிக்கின்ற வரைக்கும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஃபீ ஸம்இ நூரா வஃபீ பஸரி நூரா வமின் அமாமி நூரா அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஹயாத்தி நூரா. யா அல்லாஹ், என் உடம்பில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளிலும் பிரகாசம் இலங்கக்கூடிய அளவுக்கு நூறானியத்தை உண்டாக்குவாயா. வஜஅல் ஃபீ ஹயாத்தி நூரா, என்னுடைய வாழ்க்கையே யா அல்லாஹ் ஒளிமயமானதாக்கி தருவாயாக என்ற துஆவை ஓதிக்கொண்டே மஸ்ஜிதின் படியை மிதிப்பார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய செருப்பை முதலாவது இடது காலை கலட்டுவார்கள், பிஸ்மில்லா சொல்லி கலட்டுவார்கள். பள்ளிக்குள்ளே நுழைகிற போது ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு துஆவை ஓதினார்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மாத்திரமே சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள், அலா வ அன்த யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, எங்களுடைய அமல்களை கொண்டு எம்மால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றால் நபியாகிய உங்களுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது, இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தான அருளை கொண்டு என்னையும் அரவணைத்துக் கொண்டாலே ஒளி என்னாலும் அந்த சுவர்க்கத்திற்குள் என் அமலை கொண்டு நுழைய முடியாது. ஆகையினால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் உம்மத்திலே இருக்கின்ற எல்லோரும் அந்த ரஹ்மத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ, யா அல்லாஹ் எனக்காக திறந்து விடுவாயாக, அப்வாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்கு திறப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு துஆவோடு உள்ளே வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஹதீஸை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். பரலான கடமையான தொழுகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தான் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உது செய்து கொண்டு யார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு நடந்து வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நன்மைகள் எழுதப்படுகின்றன, தரஜாக்களை கொடுத்து அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான். மட்டுமல்ல, இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்த ஒரு மனிதர் ஹரத்தை நோக்கி தல்பியா சொல்லிக்கொண்டு செல்லுகின்ற, இஹ்ராம் அணிந்த நிலையில் செல்லுகின்ற ஒரு மனிதனைப் போல அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த உம்மத்தினர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் செய்கின்ற சிறிய அமல்களுக்கு கூட மலையளவு நன்மைகளை பெற்றுத் தருகின்ற பாக்கியத்தை பெற்றுத் தந்தவர்கள். பரலான தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வருகிற போது உது எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவர்கள்.
உங்களிடத்தில் இருக்கின்ற அழகான நேர்த்தியான தூய்மையான நல்ல ஆடைகளை மஸ்ஜிதுக்காக நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா பனி ஆதம் குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது அவனுக்காக சுஜூது செய்கின்ற ஸ்தலங்கள். அந்த இடத்திற்கு செல்லுவதாக இருந்தால் உங்களுடைய உடலை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் உடையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய தொழுகை பாத்திலாகுவதற்கு 10 காரணங்கள் உண்டு. ஒரு மனிதனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த 10 காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு ஆணினுடைய பெண்ணினுடைய ஔரத் வெளிப்படுமையாக இருந்தால் அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் முன் துவாரத்தினால் பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகினால் அது மாத்திரம்தான் தெரியும். மிகுதி இருக்கின்ற 9 என்ன என்பதை எம்மில் எத்தனை பேர் சொல்லுவதற்கு தயாராக இருப்பார்கள்? உங்களுக்கு தெரியுமா? தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிற போது தொழுகையை விட்டு விட்டு போவோமா என்று நினைத்தாலே அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். ருக்கூக்கு செல்லுகிற போது, சுஜூதுக்கு செல்லுகிற போது ஒரு அடியானுடைய ஒரு தொழுகையாளியுடைய ஔரத் வெளிப்படுமையாக இருந்தால் அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் ஒரு மதீனத்துடைய அன்சாரி பெண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய கையினால் நெய்யப்பட்ட ஒரு அழகான ஆடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளாருடைய கையிலே அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதை விரும்பி வாங்கி உடுத்திய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸருடைய தொழுகைக்கு அதை அணிந்தார்கள். தன்னையே அவர்கள் ஒரு தடவை பார்த்தார்கள். மிகவும் அழகான ஒரு ஆடை அது. தக்பீர் கட்டி தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மெய்மறந்து போனார்கள். அந்த அழகை ரசித்துக் கொண்டார்கள். சலாம் கொடுத்து முடிந்ததோடு அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான நிறமுடைய அந்த ஆடையை கலட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவசரமாக இதை யாருக்காவது நன்கொடையாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், நபியே நாயகமே, நல்லா விரும்பி உடுத்தின ஆடையையா நான் கொடுக்க? சொன்னாங்க, இது என்னுடைய தொழுகையை பராக்காக்கிவிட்டது. என் தொழுகையை பராக்கக்கூடிய இந்த அழகான நிறமுடைய ஆடை எனக்கு தேவையில்லை என்று அதை ஒதுக்கி விட்டார்கள். எங்களுடைய தொழுகையாளிகளிடத்தில் இவ்வாறான சில நிலைகளை நாம் காணுகிற போது ஏனையவர்களுடைய தொழுகைக்கு அது இடையூறாக அமைந்து விடுகிறதோ என்று சிந்திக்க தோணுகிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, தூய்மையான வெள்ள ஆடைகளை அணிந்து வருகிற போது அது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக அது திகழ்கிறது. மட்டுமல்ல, அது எங்களுடைய உடம்புக்கு ஒரு பூரணத்துவமான ஆடையாகவும், ருக்கூவுக்கு சென்றால் என்ன, சுஜூதுக்கு சென்றால் என்ன, அத்தஹியாத்தில் உட்கார்ந்திருந்தால் என்ன, எங்களுடைய ஔரத்தினுடைய பிற்பகுதி மற்றவர்களுக்கு தெரியாமல் எங்களுடைய உடலை அது மறைக்கக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தொழுகையாளிகள் விடுகின்ற சில தவறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சில தொழுகையாளிகளுடைய தொழுகை பாத்திலாக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? அவசரமாக ஓதுகின்றவர்களுடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் எல்லா நன்மையான காரியங்களையும் கிபிலாவை முன்னோக்கித்தான் செய்ய வேண்டும். தொழுவது மட்டுமல்ல, கிபிலாவை முன்னோக்கி. ஒரு ஜனாசாவை வைப்பது மட்டுமல்ல, முகத்தை முன்னோக்கி கிபிலாவின் பக்கமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உது செய்கிற போது கிபிலாவை முன்னோக்கி உது செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஓதுகிற போது கிபிலாவை முன்னோக்கி ஓதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். துஆ கேட்கிற போது கிபிலாவை முன்னோக்கி துஆ கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தொழுகையில் தக்பீர் கட்டுகிற போது உங்களுடைய 10 விரல்களும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிற போது உங்களுடைய கால்களின் 10 விரல்களும் கிபிலாவுடைய திசையை முன்னோக்கியதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக தொழுகையில் நிற்கக்கூடியவருடைய கை விரல்களோ கால் விரல்களோ கிபிலாவுடைய திசையை விட்டும் வித்தியாசமாக வேறாக இருக்குமையாக இருந்தால் அவருடைய தொழுகை பாத்திலாகி விடும் என்று சொல்லுகிறார்கள். இது தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற சிறு சிறு தவறுகள். இவற்றை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிறேன். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இமாமோடு தொழுகின்ற போது இமாமை முந்திக் கொண்டு ருக்கூஉக்கு செல்லுவதும் சுஜூதுக்கு செல்லுவதும்.
இமாமை முந்திக் கொண்டு ருக்கூஇலிருந்து தலையை உயர்த்துவதும் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்துவதும். இந்த நிலைமையை ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தார்கள். சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? அமா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸ قبل الإمام أن يجعل الله رأسه رأس حمار أو يجعل سورة حمار رواه البخاري ومسلم. இமாமை முந்திக் கொண்டு யார் ஒருவர் ருக்குவுக்கு செல்லுகிறாரோ சுஜூதுக்கு செல்லுகிறாரோ, இமாம் எழும்புவதற்கு முன்னால் யார் ஒருவர் தன் தலையை ருக்குவிலிருந்தும் சுஜூதிலிருந்தும் தூக்கி விட்டாரோ உயர்த்தி விட்டாரோ, அவர் பயந்து கொள்ளட்டும், அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையின் தலையாக மாற்றி விடுவான், அல்லது அவருடைய முழு உடம்பையும் கழுதையின் உடம்பாக மாற்றி விடுவான் என்பதை அவர் பயப்பட வேண்டாமா? புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற சில தவறுகள் என்று சொன்னாலும் இந்த ஹதீஸை பொறுத்தவரை இது சிறு தவறு என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய முகத்தை மாத்திரமல்ல, அவனுடைய தலையை மாத்திரமல்ல, அவனுடைய உருவத்தையே மாற்றி அமைக்கின்ற இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா படைத்த படைப்பினங்களில் ரொம்ப ரொம்ப அருவருப்பான குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். கத்தி பேசுவது, அமைதியின்மையாக பேசுவது, மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்காக உரத்த குரலில் கத்துவது குரல்களில் மிக மிக கெட்டதாகும். அந்த கழுதையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜமாஅத்தோடு தொழுகின்ற மக்கள் இமாமை முழுமையாக பின்பற்ற வேண்டும், அவரை முந்திக் கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற அடுத்த தவறு என்ன தெரியுமா? சஜதா செய்கின்ற போது கால் விரல்கள் நிலத்தில் படாமல் உயர்த்தி வைத்துக் கொண்டிருப்பதாகும். சுஜூதினுடைய உறுப்புகள் மொத்தம் 7 இருக்கிறது. அந்த சுஜூதினுடைய உறுப்புகள் கரெக்டாக முறையாக நிலத்தில் வைக்கப்படுகிற போது மாத்திரமே அவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் முழுமையானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். சுஜூதினுடைய உறுப்புகள் மொத்தம் 7. தலையும் மூக்கும், நெற்றியும் மூக்கும் 1, 2 உள்ளங்கைகள், 2 முழங்கால்கள், 2 கால் பெருவிரல்கள் நிலத்தில் முறையாக சரியாக வைக்கப்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஅகுலுன் நார் இப்ன ஆதம் இல்லா அஸர சுஜூத் ஹர்ரமல்லாஹு அலன் நார். சுஜூது செய்த இந்த 7 உறுப்புகளை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுஜூது செய்த நெற்றி நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சுஜூதின் மூலமாக முழங்காலிலே தழும்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? அத்தஹியாத்திலே உட்கார்ந்து கால் மடிப்பிலே ஏதாவது தழும்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? அது சுஜூதினுடைய அடையாளம். தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற அழகான வசீகரமான அடையாளம், அது சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அடையாளம். சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுஜூது செய்கின்ற போது இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் முறையாக பட வேண்டும். சுஜூது செய்கிற போது யார் ஒருவர் நிலத்தில் நெற்றியை குத்தி வைத்துக் கொண்டு மூக்கு நிலத்தில் படவில்லை, இந்த 7 உறுப்புகளில் ஒன்று தவறவிடப்படுகிறது. சஜதா செய்கிற போது, சுஜூது செய்கிற போது தொப்பியோ முடியோ தலைப்பாகையோ எங்களுடைய நெற்றியை மறைக்க கூடாது, அது திறந்திருக்க வேண்டும். தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற தவறுகள் இவைகள் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். அவதானமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், ஈமானின் உச்ச நிலையிலே வாழ்ந்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். சீமாஹும் ஃபீ அஸரி சுஜூத். அந்த சஹாபாக்களுடைய நெற்றியிலே சுஜூது செய்து செய்து சுஜூதினுடைய அடையாளம் இருந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த அடையாளம் வருவதற்காக நிலத்திலே நெற்றியை தேய்ப்பதல்ல, சுஜூதில் ஓத வேண்டியவைகளை ஓதினாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ்,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று மாத்திரம் ஓதினார்களா? சுப்ஹான ரப்பியல் அலா என்று மாத்திரம் ஓதினார்களா? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திஹ் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதின் போது ஓதிய தஸ்பீஹாத்துக்கள். இவைகளை ஓதுகிற போது எங்களுடைய சுஜூது நீளமாகும், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ளதாகும். சுஜூது செய்த இந்த நெற்றி நரகத்துக்கு ஹராமாகும். இந்த உடம்பை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பான். ஆக சுஜூது செய்கிற போது இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் படுவது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கிறது. ருக்கூ செய்கிற போது, சுஜூது செய்கிற போது சிலருடைய முதுகு ஒட்டகத்தை போல வளைந்து இருக்கும். இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் ருக்கூஇல இருக்கிற போது அவனுடைய தலையின் மீது ஒரு தடியை வைத்தால் அது சமனாக நேராக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யாருடைய முதுகு வளைந்திருக்கிறதோ ருக்கூஇலும் சுஜூதிலும் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யன்துருல்லாஹு இலா அப்தின் லா யுகீமு சுல்பஹு பைன ருக்கூஇஹி வ சுஜூதி. ருக்கூஉக்கும் சுஜூதுக்கும் இடையிலே அல்லது ருக்கூஇலும் சுஜூதிலும் யாருடைய முதுகு நேராக வைக்கப்படவில்லையோ அந்த மனிதனை நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகிறான், தொழுகை நஷ்டமுள்ள தொழுகையாக ஆகிவிட்டது. வியாபாரம் செய்கிறான், நஷ்டத்தோடு வீடு திரும்புகிறான் என்கின்ற மனிதனைப் போல இவருடைய நிலைமை ஆகிவிட்டது. இது தொழுகையாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை அல்ல. தொழுகின்றவர்கள் செய்கின்ற தவறுகள், தப்புகள், எத்தனை நாளைக்கு இந்த தவறுகளும் தப்புகளும் கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நாளும் ஒரு தவறை செய்து கொண்டே இருக்க முடியாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையாளிகளிடத்திலே காணப்படுகின்ற அடுத்த தவறு என்ன தெரியுமா? ஆண்கள் தொழுகின்ற போது தங்களுடைய முழங்கையை நிலத்தில் படுகின்ற அளவுக்கு அவர்கள் சுஜூது செய்வார்களேயானால் அவருடைய சுஜூது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆண்கள் சுஜூது செய்கிற போது தங்களுடைய முழங்கை உயர்ந்ததாக உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லுகிறார்கள், இன்னர் ரஜுல லா யுஸல்லி 60 சனதன் வமா துக்பலு லஹு ஸலாத்துன். ஒரு மனிதன் 60 வருடங்களாக தொழுவான், ஒரு நேர தொழுகை கூட அவனுடைய தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 60 வருடங்கள் தொழுத தொழுகையாளி. அது எந்த தொழுகையாளி? ருக்கூஐ முறையாக செய்தால் சுஜூதை முறையாக செய்ய மாட்டார், சுஜூதை ஒழுங்காக செய்தால் ருக்கூஐ முழுமையாக செய்ய மாட்டார். எல்லாம் சரியாக இருந்தாலும் வெறுமனே செயல்கள் மாத்திரம் இடம்பெறும். ஓத வேண்டிய ஓதல்கள் ஒன்றும் இல்லாமல் ரோபோக்களை போல தொழுது கொண்டு செல்லக்கூடிய மனிதர்கள். தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எத்தனையோ பல ஓதல்களை நாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். நிலையில் ஓதுகின்றோம், ருக்கூஇல் ஓதுகிறோம், சுஜூதில் ஓதுகிறோம், நடு இருப்பிலே ஓதுகிறோம், எல்லா நிலைகளிலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்கள் மொத்தம் 5 மாத்திரம்தான். இந்த 5ஐயும் கரெக்டாக முறையாக ஓதிவிட்டால் எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அந்த 5 ஓதல்களில் முதலாவது தக்பீரா தஹ்ரீம், ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது ஃபர்த். இரண்டாவது ஃபர்த் சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் ஓதுவது ஃபர்த். மூன்றாவது ஃபர்த் கடைசி அத்தஹியாத்தை கரெக்டாக முறையாக ஓதி முடித்துக் கொள்ள வேண்டும். அத்தஹியா தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? முழுமையாக ஓத தெரிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆவதாக சொல்லுகிறார்கள், கடைசி அத்தஹியாத் ஓதி முடிந்ததற்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகையில் ஓத வேண்டிய 5வது ஃபர்த் வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுவதாகும். இந்த 5 ஃபர்லான ஓதல்களை ஓதுகிற போது மாத்திரமே ஒரு தொழுகையாளியினுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே பரிபூரணத்துவமிக்கதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் சில நிலைமைகளின் போது சில விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும்.
துஆ ஓதிக்கொண்டு பள்ளிக்குள்ளே வருகிற போது இமாமினுடைய வலப்பக்கமாக நின்று கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமினுடைய வலப்பக்கமாக யார் நின்று தொழுகின்றார்களோ அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். பள்ளிக்குள்ளே வருகிற போது வலப்பக்கத்தில் இடமில்லை என்றால் அல் அவ்வல ஃபல் அவ்வல், முதல் சஃப்பை பூர்ணமாக்கியதற்கு பிறகு இரண்டாவது சஃப்பிலே எங்கே இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே நாங்கள் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம். இடம் கிடைக்கிற போது வலப்பக்கமாக அதனை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா ஸஃப்பில் முகத்திம், முதல் சஃப்பிலே வந்து தொழுகின்ற மக்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவனுடைய மலக்குகளுடைய ரஹ்மத் உண்டாகட்டுமாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத் இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைகிற போது 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். 7 வயதில் உங்கள் பிள்ளையை திருத்தி விட்டால் அவன் 70 வயதை அடைகிற போது கரெக்டாக முறையாக தொழுகையிலே நின்று கொண்டிருப்பான். 7 வயதில் இதை செய்ய தவறிவிட்டீர்களா, 70 வயசிலும் இதே தவறை செய்து கொண்டிருப்பான். இது யார் குற்றம், இது யாருக்கு பொறுப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 70 வருடங்கள் தொழுகின்றவனுடைய தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் நம்முடைய தொழுகையுடைய நிலை என்ன? நாம் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கிறது. அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தையிபாத்து லில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுவரைக்கும் ஓதுவது தொழுகையினுடைய 3வது ஃபர்லான ஓதல்களில் 3வது. அதை தொடர்ந்து வருகிறது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், தொழுகையில் ஓத வேண்டிய 4வது ஃபர்த். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், அபஆது சுன்னா, அது சுன்னாக்களில் ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். உங்களுடைய தொழுகைகளை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். உங்களோடு இருக்கின்ற அன்பின் காரணமாக அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒருவருடைய தொழுகை இருக்கின்ற போது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் எங்களுடைய தொழுகையுடைய நிலை என்ன? நாங்கள் தொழுதும் நஷ்டவாளிகளா? தொழுகின்றவர்கள் எல்லாம் சுவர்க்கம் நுழைகிறார்களா? நிச்சயமாக இல்லை. இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொன்னான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சாபம் செய்கின்றான். எதிலே? நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற அரஐத்தல்லதியிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபவைலுன், நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையிலே பொடுபோக்காக நிற்கிறார்கள், ஓத வேண்டிய ஓதல்களை ஓதாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஓதினாலும் பிழையாக ஓதுகிறார்கள், ஓதினாலும் அவசரமாக ஓதுகிறார்கள், அப்படித்தான் சரியாக ஓதினாலும் கருத்து தெரியாமல் ஓதுகிறார்கள். இப்படியானவர்களுக்கு நஷ்டம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்கான அலட்சியமான தொழுகையாளிகள். அவ்வாறான தீய கெட்ட கூட்டத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமிய உம்மத்தினருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்து உன்னுடைய மேலான அருளையும் பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. எல்லா நிலைகளிலும் உன்னை பயப்படக்கூடிய தக்வாதாரிகளாக வாழ்ந்து அதே நிலையில மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் எமக்கும் எம் நாட்டவருக்கும் எம் சமூகத்தினருக்கும் விமோசனம் உள்ள காலமாக்கி தருவாயாக. கடுமையான நோய்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் முசீபத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.